ஆர்எம்கேவி வெட்டிங் சில்க்ஸ் வழங்கும் வரம் தருவாய் இறைவா. வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே தமிழ் சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேசன் மைந்தனே. சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா. சபரிமலை செல்பவர்க்கு சஞ்சலங்கள் இல்லை, பயம் தனையே போக்கிடுவான் பந்தடனின் பிள்ளை. அபயம் என்று சரணடைந்தால் அகன்றிடுமே தொல்லை, அவனின்றி அவனியிலே அணுவும் அசைவதில்லை. வீட்டை விட்டு கட்டும் கட்டி அருள்மலை புறப்படுவோம், கூட்டு கரணம் போட்டு ஏறு மேலி பேட்டை செல்வோம். பேட்டை துள்ளி ஆடும் போது பேரின்பம் கொள்வோம். சுவாமி துந்தக்கத்தோ ஐயப்பன் திந்தக்கத்தோ சுவாமி துந்தக்கத்தோ ஐயப்பன் திந்தக்கத்தோ. பேட்டை துள்ளி ஆடும் போது பேரின்பம் கொள்வோம், கோட்டை காவலன் பவரு சுவாமியை கொண்டாடி மகிழ்வோம். சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா. ஸ்ரீ வித்யோபாசனா சக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு விடியலும் உற்சாகமாகட்டும், ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சியாகட்டும், ஒவ்வொரு நாளும் வெற்றியாகட்டும். ஜி தமிழ் தொலைக்காட்சியிலே மிகச் சிறப்பாக ஐயப்பனுடைய அருள் வரலாற்றை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். சரங்குத்தி ஆல் என்று ஐயப்பன் தன்னுடைய அம்பை எய்த பொழுது ஒரு ஆலமரத்திலே பட்டு அந்த அம்பு நின்று கொண்டிருந்தது. அந்த ஆலைத்தான் நாம் இன்றைக்கும் சரங்குத்தி ஆல் என்ற இடமாக சொல்லி கொண்டிருக்கிறோம். அதுதான் சபரிமலை என்று சொல்லக்கூடிய அருமையான இடம். அந்த சபரிமலை பஞ்ச மலைகளிலே ஒன்று. நீலிமலை, அழுதமலை, காந்தமலை, கரிமலை, சபரிமலை என்று சொல்லக்கூடிய இந்த 5 மலைகளிலே சபரிமலை தான் மிகச் சிறப்பான ஒரு மலையாக இறைவன் தான் வாழ்வதற்கு, தான் ஆலயத்தை அமைத்து கொள்வதற்கு ஒரு அருமையான இடமாக ஐயப்பன் தேர்ந்தெடுத்த இடம். அந்த இடத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால், அது தவசீலர்கள் வாழ்ந்த அருமையான இடம். மதங்க முனிவர் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான மகரிஷி தன் சீடர்களோடு அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கே சபரி என்று சொல்லக்கூடிய ஒரு வேட்டுவ பெண், இவர் தினசரி ராமாயணத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார், ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார். அந்த வேட்டுவ பெண்ணுக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது. ஆனாலும் கூட இந்த ராமநாமத்தின் மேலே அவளுக்கு ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு வந்தது. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்ற 2 எழுத்தினால் என்று அருமையாக சொல்லுவார்களே. அந்த ராமநாமத்தை மதங்க முனிவர் மிக அழகாக சொல்லி கொண்டிருந்தார் சீடர்களுக்கு. இந்த பெண், வேடுவ பெண், காட்டு பெண் தினசரி வந்து கேட்டுக்கொண்டே இருப்பாள். அவள் அந்த ராமநாமத்திலே உருகி போனாள். மதங்க முனிவருடைய ஆசிரமத்திற்கு தினசரி வருகை தந்து அந்த ஆசிரமத்தை சுத்தம் செய்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வைத்து புஷ்பங்களை பறித்து கொண்டு வந்து கொடுத்து அந்த ஆசிரமத்தினுடைய அடிப்படை பணிகள் எல்லாம் செய்துவிட்டு அந்த ராமநாமத்தை உருகி உருகி கேட்பாள். ராமாயணத்தை, ராம காவியத்தை, அந்த ராமநாமத்தை அவர் சொல்லி நிறைவு செய்த பிறகு பிரம்மதேவரே அங்கே இருந்து கீழே இறங்கி வந்தார். மதங்க முனிவரையும் அவருடைய சீடர்களையும் நீங்கள் வாருங்கள், பிரம்மலோகத்திற்கு போகலாம் என்று அழைத்தார். அப்பொழுது அவர் சபரியையும் கூட வா என்று சொன்னார் மதங்க முனிவர். அப்பொழுது சபரி சொன்னாள், நீங்கள் சொன்ன அந்த ராமநாமம் இருக்கிறதே, அந்த அற்புதத்தை நான் கேட்டேன். நான் வாழ்க்கையில ஒரு முறையாவது ராமனை தரிசித்து விட்டு வந்து விடுகிறேன். ஆகையினாலே எனக்கு அதற்கான ஒரு அருளை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டார் மதங்க முனிவரிடத்திலே. அப்பொழுது மதங்க முனிவர் சொன்னார், கவலைப்படாதே சபரி, உன்னுடைய மனத்திலே இருக்கக்கூடிய ஆழ்ந்த பக்தி நிச்சயமாக இறைவனை உன்னிடத்திலே கொண்டு வந்து தரும் என்று சொன்னார். பட்டினத்தடிகள் சொல்லுவார், நாம் கடவுளை தேடி போகிறோம், அது ஒரு வகை. கடவுளே நம்மை தேடி வருகிறார், அது ஒரு வகை என்று சொல்லுவார். பட்டினத்தாரை தேடி கடவுள் எங்கே பட்டினத்தார் இருக்கிறார் என்று தேடி தேடி வந்து பார்த்தாராம். விட்டேன் உலகம் விரும்பேன், இருவினை வீணருடன் கிட்டேன், அவர் உரை கேட்டும் இரேன்.
சுகதுக்கம் அற்றேன், தொல்லை நான் மறைக்கும் எட்டேன் எனும் பரம் என்னிடத்தே வந்து எய்தியது என்று சொல்லுவார். என்னை தேடி கடவுள் வந்தார். தொல்லை நான் மறைக்கும் வேதங்கள் எல்லாம் தேடுகிறது. அந்த வேதங்கள் எல்லாம் தேடக்கூடிய இறைவன் பட்டினத்தார் எங்கே என்று அவர் தேடி வந்தாராம். அப்படி மதங்க முனிவர் சொன்னார், உன்னை தேடி ராமன் ஒரு நாள் வருவான். ஆகையினாலே நீ இதே இடத்திலே இருந்து, இந்த புனிதமான இடத்திலே இருந்து நீ ராமநாமத்தை ஜபித்து கொண்டே இரு என்று சொன்னார். அப்பொழுது தொடங்கி தினசரியாக வாசலை பெருக்கி சுத்தம் செய்து பூரண கும்பம் எடுத்து வைத்து பழங்களை பறித்து வைத்து இந்த பழங்கள் சுவையாக இருக்கிறதா என்று சுவைத்து பார்த்து ராமன் வருவான், ராமன் வருவான் என்று ராமா 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாள் சபரி. இந்த உலகத்திலே பக்தியை பார்க்க வேண்டுமானால் அந்த சபரியிடத்திலே தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். காத்திருத்தல், இறைவனுக்காக காத்து கொண்டிருக்கிறாள். இன்றைக்கு நாம் ஆலயத்திற்கு போகிறோம், ஆலயத்திலே திரை போட்டிருக்கிறார்கள். ஒரு 2 நிமிடம் நம்மாலே காத்து கொண்டிருக்க முடியவில்லை. அதற்குள்ளாக 1000 செல்போன் அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. இவர் சொல்லுகிறார், என்ன குருக்கள் உள்ளே இருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார், எவ்வளவு நேரம்தான் கோவிலுக்குள்ளே அலங்காரம் பண்ணுவார் என்று கோபத்திலே வேறு கேட்கிறார். நாம் கடவுளை தேடி வந்திருக்கிறோம், அவனுக்காக காத்திருப்போம் என்ற காத்திருத்தல் தன்மை நம்மிடத்திலே எத்தனை குறைந்து போனது என்று சிந்தித்து பார்க்கிறோம். அதைவிட ஒருவர் வேகமாக வந்தார். உள்ளே இருந்த குருக்களை கூப்பிட்டார். எவ்வளவு நேரம் ஆகும் என்று கேட்டார். அவர் சொன்னார், ஐயா இன்னும் ஒரு 15 நிமிஷம் ஆகும். சரி சரி, நான் என் நம்பரை தந்து விட்டு போகிறேன், நீங்கள் திரை எடுக்கிற பொழுது ஒரு மிஸ்டு கால் கொடுங்கள், நான் வந்து விடுகிறேன் என்று சொன்னாராம். அப்படி போய்கொண்டு இருக்கிறது நம்முடைய காத்திருக்கிறது. ஆனால் காத்து கொண்டே இருந்தால் சபரி. ராமன் கானகத்திற்குள்ளே நுழைந்ததிலே இருந்து சபரியினுடைய தன்மை இன்னும் உருகி உருகி ராமனை நோக்கி இருந்தது. நாம இருந்தால் 4 நாள் இருப்போம், 5 நாள் இருப்போம், அப்புறம் வருகிற பொழுது கொடுக்கலாம் என்று எல்லாவற்றையும் எடுத்து வைத்து விடுவோம். ஆனால் சபரி தினசரி வாசல் பெருக்கி, தினசரி கோலம் போட்டு, தினசரி புஷ்பங்கள் பறித்து வைத்து, தினசரி பூர்ணகுமம் எடுத்து வைத்து அந்த ராமனுக்காக காத்து கொண்டே இருந்தாள், உருகி கொண்டே இருந்தாள். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று சொல்லுவார் ஞானசம்பந்த பெருமான். அப்படி காதல், அந்த அன்பு உள்ளே வந்தால்தான் மனம் கசியும். மனம் கசிந்தால்தான் கண்ணீர் கண்ணிலே இருந்து வரும். மனம் கசிய அன்பில்லாமல் மனம் கசியாது, மனம் கசியாமல் கண்ணீர் வராது. அப்படி ராமனுடைய அன்புக்காக காத்து கொண்டிருக்கிறாள் சபரி. ஒரு நாள் ராமன் நேரடியாகவே வந்தான். அந்த மதங்க முனிவர் ஆசிரமத்திலே ராமனையும் இலக்குவனையும் நேரடியாக கண்டு கொண்டாள் சபரி. விழுந்து வணங்குகிறாள். அவள் பறித்து வைத்த அருமையான பழங்களை, சுவைத்து பார்த்த பழங்களை, இது இந்த பகுதி தித்திப்பாக இருக்கிறதா, இந்த பகுதி தித்திப்பாக இருக்கிறதா என்று கண்ணப்பன் எப்படி அந்த மாம்சத்தை சுவைத்து பார்த்து வைத்திருந்தானோ அதுபோல சபரியும் சுவைத்து பார்த்து வைத்திருந்தாள். அவர்கள் வேதம் படிக்கவில்லை, அவர்கள் வேதம் ஓதவில்லை, தேவாரம் தெரியாது, திருவாசகம் தெரியாது, 4000 திவ்ய பிரபந்தம் தெரியாது. ஆனால் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் கசிந்த மனம், உயர்ந்த பக்தி அந்த சபரியிடத்தில் இருந்தது. நாம் படிப்பு எவ்வளவு படித்திருக்கிறோம் என்பதெல்லாம் பக்திக்கு தடையான விஷயங்கள். பணமும் படிப்பும் பக்திக்கு தடை, பதவி பக்திக்கு தடை. ஆனால் எதுதான் பக்திக்கு உண்மையானது என்று கேட்டால் கனிந்த மனம் வேண்டும். இறைவா நீதான் வேண்டும் என்று உருகக்கூடிய தன்மை வேண்டும். அது சபரியிடத்தில் இருந்தது. ஆகையினாலே தான் சபரி இறைவனை நேரடியாக தன்னிடத்திலேயே வரவழைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருந்தாள். ராமன் தேடி வந்தான். முனிவர்களெல்லாம் தேடி வந்தான் என்று சொன்னால் அவர்களெல்லாம் தவம் செய்திருந்தார்கள். ஆனால் சபரி தவம் செய்தாள், அன்போடு கூடிய தவம் செய்தாள். அந்த பழங்களையெல்லாம் ராமன் உண்டான். சபரிதான் சொன்னாள், இனம் இனத்தோடு சேர வேண்டும், நீனும் சூரிய குலம், சுக்ரீவனும் சூரிய குலம், உனக்கு தீர்வு சுக்ரீவனை பார்த்த பிறகுதான் இருக்கிறது என்று சொல்லி தந்தவள் சபரி. சபரி வணங்கினாள். எனக்கு ராமா உன்னுடைய திருவடியிலே எப்பொழுதும் சிந்தனை வேண்டும் என்று கேட்டாள். ராமன் சபரிக்கு மோட்சம் கொடுத்தான். அந்த சபரிக்கு மோட்சம் கொடுத்த இடம்தான் பம்பா நதி தீரம். அந்த சபரி வாழ்ந்த அருமையான இடம்தான் அருமையான சபரி மலை. அந்த சபரி என்று சொல்லக்கூடிய வேட்டுவ குல பெண் தவம் இருந்தாலே அந்த தவம் இருந்த இடம்தான் அந்த அருமையான சபரிமலை. அந்த சபரிமலையிலே தான் ஆண்டவன் 18 படி அமைத்து வீற்றிருந்தான் என்ற அருள் வரலாற்றை நாம் தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்திற்கு போவதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அருமையான அதிர்வலைகளுக்காக. ஆகையினாலே சபரியினுடைய மதங்க முனிவருடைய ஆசிரமம் இருந்த இடம், சபரியினுடைய அன்பு இருந்த இடம், சபரியினுடைய அருமையான தவம் இருந்த இடம் அருமையான அதிர்வலையாக இன்றைக்கும் லட்சோப பேர்களை இழுத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த ஆற்றல் பெற்ற சபரிமலையை நோக்கி நாமும் பயணப்பட்டு அந்த ஐயப்பனுடைய திருவருளை பெறுவதற்காக தொடர்ந்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஐயப்பனுடைய அருள் வரலாறு அனைவருடைய இல்லங்களிலும் மங்களத்தையும் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் இனிமையும் அள்ளி வழங்க பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில ஒரு ஐயங்கார் சுவாமிகளை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மடத்துக்கு ஒரு சதஸ்ல கலந்துக்க வந்துட்டு மகா சுவாமிகள்கிட்டருந்து ஒரு 100 ரூபாய் சம்பாவனை வாங்கிட்டு அந்த 100 ரூபாய் மேல ஒரு
ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நமக்கு கிடைச்சிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு இங்கிருந்து கிளம்பி போயிருக்கார். ஒரு பஸ்ஸில் உட்காந்துருக்கார் சின்ன காஞ்சிபுரம் போகிறதுக்காக. இதே நேரத்தில் ஒரு வக்கீல் சென்னையிலேருந்து வந்திருக்கார் மகா சுவாமிகளை தரிசனம் பண்ணுறதுக்காக. ஒரு ருத்ராட்ச மாலையை மகா சுவாமிகள்கிட்ட கொடுத்துட்டு வாங்கி வச்சுட்டு இருக்கார். ஏதோ சொல்ல வரும்போது மகா சுவாமிகள் ஒரு சிஷ்யனை நினச்சி அந்த ஐயங்கார் சுவாமிகள் பஸ்ஸில் உட்காந்துருப்பார், உடனே கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். இது வரைக்கும் பார்த்தோம். இந்த பையன் வெளியில் போனவன் அந்த பஸ்ஸில் ஐயங்கார் சுவாமிகளை பிடிச்சிட்டான், பார்த்துட்டான். ஒரு ஜன்னலோர சீட்டில் வந்து உட்காந்துருக்கார் ஐயங்கார் சுவாமிகள். 30 காசு கொடுத்து ஒரு சீட்டு வாங்கி வச்சுட்டு இருக்கார். அந்த கண்டக்டர் பஸ்ஸில் இருக்கிற மற்ற பயணிகளுக்கு சீட்டு கொடுத்துட்டு இருக்கார். இந்த பையன் உள்ள வந்தவன் நேராக ஐயங்கார் சுவாமிகளுக்கு முன்னால் வந்து உங்களை பெரியவா உடனே கூப்பிடுறார் அப்படின்னு சொல்கிறான். ஐயங்கார் சுவாமிகள் ஆச்சரியத்தோடு அவனை பார்க்குறார். ஏண்டா இப்போ தான் நான் மடத்துக்குள்ளேருந்து வெளியே வந்தேன், பெரியவா தான் எனக்கு சம்பாவனைலாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கா, என்னை கூப்பிட்டுருக்க மாட்டாளா, நீ யாரையானு தப்பாக நினச்சிட்டு என்னை கூப்பிடுற போல இருக்கு அப்படின்னு ஐயங்கார் சுவாமிகள் சொல்கிறார். அதெல்லாம் கிடையாது, உங்களைத்தான் கூப்பிடுறார், தெளிவாக சொல்லி அனுப்பிச்சிருக்கார், நீங்கள் உடனே புறப்பட்டு வாங்கோ, பஸ்ஸை விட்டு கீழே இறங்குங்கோ அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான். இந்த ஐயங்கார் சுவாமிகள் சொல்கிறார், ஏண்டா 30 காசு கொடுத்து சீட்டு வாங்கிட்டேன்னா நான் அப்புறமா வரேன்டா அப்படின்னு ஏதோ மறுதளிச்சு பேசுகிறார். இந்த பையனுக்கு கோபம் வந்துடுது. உங்களுக்கு 30 காசு தான் பெருசு அப்படின்னா அந்த 30 காசை நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் கீழே இறங்கி வாங்கோ, பெரியவாள்கிட்ட உங்களை நான் கூட்டிகிட்டு போகணும், நீங்கள் இல்லாமல் போனால் பெரியவா என்னை திட்டுவா அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான். இந்த சம்பாஷணையை கேட்டுட்டே இருக்கிற பஸ் கண்டக்டரும் சொல்கிறார் ஐயங்கார் சுவாமிகள்கிட்ட வந்து, ஏன் சாமி இப்படி விதண்டாவதம் பண்ணுறீங்க, பெரியவா கூப்பிடுறாருன்னா உடனே இறங்கி போக வேண்டியதானே, அந்த சாமி நம்மளை பார்க்காதா, நமக்கு ஏதான ஒரு அனுகிரகத்தை பண்ணாதா, நம்மக்கிட்ட 2 வார்த்தை பேசாதான்னு இந்த உலகத்தில் எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கான், காத்துட்டு இருக்கிற எல்லாரையுமா அந்த சாமி கூப்பிடுது, அந்த பெரிய சாமி சில பேரைத்தான் கூப்பிட்டு வச்சு பேசுது, இன்னைக்கு பஸ்ஸில் உட்காந்துட்டு இருக்கிற உங்களை கூப்பிடுதுன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல காலம், நீங்கள் ஏன் அது தெரியாமல் இப்படி அந்த பையன்கிட்ட விதண்டாவதம் பண்ணுறீங்க, உங்கள் சீட்டை என்கிட்ட கொடுங்க, நானே உங்களுக்கு 30 காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டக்டரே அந்த பஸ் டிக்கெட்டை வாங்கிட்டு 30 காசை அந்த ஐயங்கார் சுவாமிகளுக்கு திரும்ப கொடுத்துட்டார். அப்போ தான் ஐயங்கார் சுவாமிகள் முகத்தில் ஒரு திருப்தி வந்தது, ஒரு நிம்மதி வந்தது. அடடா நம்ம கொடுத்த காசு வந்து கொடுத்து அப்படின்னு அந்த 30 காசை பையில போட்டுண்டு அந்த பையனோட இறங்கி நடக்கிறார். மடத்துக்குள்ள நுழையிறார். மகா சுவாமிகளுக்கு முன்னால வர, மகா சுவாமிகளுக்கு முன்னால வந்து இவ 2 பேரும் நிற்கும் போது அந்த வக்கீல் இருக்கார் இல்லையா, முன்னாடி மனைவியோட வந்திருக்கார் இல்லையா, அந்த வக்கீல் திரும்ப மகா சுவாமிகள்கிட்ட ஒரு நேரம் பார்த்து ஆரம்பிக்கிறார். பெரியவா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சித்த இரு அப்படின்னு திரும்ப 2வது முறையா அந்த வக்கீலுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கும்படியா சொல்லிட்டு இந்த ஐயங்கார் சுவாமிகளை பார்த்து ஒரு புன்னகையோட வரவேற்கிறார். வரும் ஐயங்கார் சுவாமிகளே அப்படிங்கிற. ஐயங்கார் சுவாமிகள் திரும்ப ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு மகா சுவாமிகளுக்கு முன்னால நிற்கிறார். அப்ப என்ன பண்றார் மகா பெரியவா, இந்த ஐயங்கார் சுவாமிகளை அந்த வக்கீலுக்கு பக்கத்துல உட்கார சொல்றார். வக்கீலுக்கு பக்கத்துல உட்கார்ந்த பிறகு வக்கீலை பார்க்கிறார் மகா சுவாமிகள். இவர்கிட்ட என்ன பண்ற, இவரோட அட்ரஸை கேளு, இந்த ஐயங்கார் சுவாமிகளோட பேரு, இவரோட கரெக்ட் அட்ரஸ்ஸு கேட்டு ஒரு பேப்பரில் குறிச்சிக்கோ, ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும் அந்த அட்ரஸை, வச்சுட்டு இவரை நம்ம அனுப்பிச்சுடலாம் அப்படின்னு சொல்கிறார் மகா சுவாமிகள். ஐயங்கார் சுவாமிகளுக்கு திரும்ப குழப்பம். மகா சுவாமிகள் எதுக்கு கூப்பிட்டாருன்னே இன்னும் புரியலை. நம்மளோட அட்ரஸை யாரோ ஒரு வக்கீல்னு சொல்கிறார், அவரை குறிச்சிக்க சொல்கிறார். யார் அந்த வக்கீல், அவர் வீட்டில் ஏதாவது விசேஷம்னா ஒருவேளை எனக்கு பத்திரிக்கை அனுப்ப போகிறாரா, அந்த விசேஷத்துக்கு நான் போகணும்னு மகா சுவாமிகள் பிரியப்படுறாரா, இப்படின்னு ஆரம்பித்து பலவிதமான கேள்விகள் வந்து ஐயங்கார் சுவாமிகள் மனசுக்குள்ளே ஓடிண்டே இருக்கு. நமக்கு எப்போவுமே ஒரு கேள்விக்கு விடை தெரியாமல் இருக்கும்போது தான் குழப்பம் ரொம்ப அதிகமாகும். பலவிதமான பதில் நமக்கு தெரியும், இந்த பதிலாக இருக்குமோ இந்த பதிலாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி குழப்பம் இருக்கும். ஒரு தெளிவான பதில் நமக்கு தெரிஞ்சு கொடுத்தோன்னா குழப்பமே இருக்காது. வாழ்க்கையில் அந்த நிலையத்தான் நாம் அடையணும். இதை அடையறதுக்கு மகான்களோட குருவருள் தான் நமக்கு என்னைக்கும் துணை நிற்கும். அதே போல இந்த ஐயங்கார் சுவாமிகள் இங்கே குழம்பின் இருக்கார். மகா சுவாமிகள் அந்த வக்கீலை பார்க்குறார். குறித்து முடிச்சுட்டு அட்ரஸ் அப்படிங்கிறார். முடிச்சாச்சு அப்படிங்கிறார். ஐயங்கார் சுவாமிகளை பார்த்து சொல்கிறார், நீங்கள் புறப்படலாம்,
அடுத்த பஸ் உமக்காக வந்திருக்கும். அங்க போன பஸ்ஸுக்கு ஒரு 30 காசை கொடுத்துட்டு கண்டக்டர்கிட்ட தகராறு பண்ணினேள். அந்த 30 காசு வாங்கினாத்தான் கீழே இறங்குவேள் அப்படிங்கிற மாதிரி நீங்க அடம் பண்ணினேள். ஆனா இப்ப வர பஸ்ஸில் நீங்க ஏறியாச்சுன்னா நீங்க அடம் பண்றதுக்கு வேலை இருக்காது, உங்களை நான் திரும்ப கூப்பிட மாட்டேன், ஜாக்கிரதையா சின்ன காஞ்சிபுரம் நீங்க போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறார். திரும்பவும் அந்த ஐயங்கார் சுவாமிகளுக்கு அதிர்ச்சி. எப்படிடா நம்ம பஸ்ஸில் தகராறு பண்ணினது, ஒரு 30 காசு டிக்கெட்டுக்காக நம்ம சச்சரவு பண்ணது எப்படி மகா சுவாமிகளுக்கு தெரியும் அப்படின்னு அந்த குழப்பம் விலகாம அந்த அதிர்ச்சியான அந்த நினைவுகளோட அங்கேருந்து புறப்பட்டு அந்த பஸ்ஸுக்கு ஏறதுக்காக போறார். இதனோட தொடர்ச்சியை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். காஞ்சி ஸ்ரீமடத்துல இந்த வக்கீல் உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த வக்கீல் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் மகா சுவாமிகள்கிட்ட ஆரம்பிச்சுட்டே இருக்கார். பெரியவா ஒரு சின்ன விண்ணப்பம், பெரியவா ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு இருக்கார். அந்த விஷயத்தை சொல்ல பெரியவா விடவே இல்லை. அந்த விஷயத்தை வக்கீல் சொல்றதுக்கு பெரியவா அனுமதி கொடுக்கவே இல்லை. அந்த ஐயங்கார் சுவாமிகள் வந்தார். அந்த ஐயங்கார் சுவாமிகளோட அட்ரஸை குறிச்சுக்க சொன்னார். அந்த வக்கீலை குறிச்சுக்க சொன்னார். வக்கீல் குறிச்சுண்டாச்சு. ஐயங்கார் சுவாமிகள் பஸ்ஸுக்கு போயாச்சு. இந்த கட்டத்தில் அந்த வக்கீல் திரும்ப ஒரு முயற்சி எடுக்கிறார். ஒரு 4வது முறையா பெரியவாளை பார்த்து கேட்கிறார், பெரியவா நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு வந்தேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது மகா சுவாமிகள் சொல்றார், அதான் முடிச்சாச்சு, அந்த விஷயத்தை தான் முடிச்சாச்சு அப்படிங்கிறார் மகா சுவாமிகள். அந்த வக்கீலுக்கு ஆச்சரியம். பெரியவா இன்னும் நான் அந்த விஷயத்தை சொல்லவே இல்லை, உங்ககிட்ட விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கவே இல்லை. ஒரு 3 தடவையா சொல்ல ஆரம்பிச்சு நீங்க சித்தருங்கோன்னு சொல்லிட்டேன், நீங்க பூர்த்தி ஆயிடுத்துன்னு சொல்றீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு அந்த வக்கீல் ரொம்ப பக்தியோட மகா சுவாமிகளை பார்த்து கேட்கிற. பெரியவா அப்பதான் சொல்றார், உன்னோட மனசுல என்ன ஒரு எண்ணத்தோட நீங்க வந்த, ஒரு எந்த விதமான ஒரு எண்ணத்தோட இந்த இடத்துல வந்து என்னோட இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க, என்கிட்ட நீ என்ன சொல்லணும்னு மனசுல நினைச்சுட்டு இருக்க, ஒரு வேதம் படிச்ச ஒரு நல்ல அனுபவம் உள்ள ஒரு பிராமணனுக்கு மாசம் ஒரு தொகை கொடுக்கணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்ட. நீ நிறைய சம்பாதிக்கிற பணத்துல சில தானமும் பண்ணணும், சில சத்காரியங்களுக்கு பணமும் செலவு பண்ணணும் அப்படின்னு மனசுல தீர்மானிச்சுண்டு பல காரியங்கள் அங்கங்க செஞ்சுண்டு மூலியமா ஒரு காரியத்தை பண்ணணும். ஒரு வேதம் படிச்ச பிராமணனுக்கு, பொருளாதார நிலையில ரொம்பவும் கஷ்டப்படுற ஒரு பிராமணனுக்கு பண உதவி பண்ணணும்னு நீங்க வந்த. இந்த விஷயத்தை சொல்லத்தானே ஒரு 3 தடவையா என்கிட்ட மெனக்கிட்ட அப்படின்னு மகா சுவாமிகள் கேட்ட உடனே அந்த வக்கீலுக்கு அதிர்ச்சி. இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு தான் 3 தடவையா முயற்சி பண்ணியிருக்கார். இந்த விஷயத்தை மகா சுவாமிகள்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கவே இல்லை. ஆனா மகா சுவாமிகள் என்ன விஷயத்தை மனசுல வச்சுண்டு தங்கிட்ட சொல்ல வரார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ரொம்ப ஓப்பனா போட்டு உடைச்சிட்டார் வக்கீலுக்கு முன்னால. வக்கீலும் சரி, அவரோட மனைவியும் சரி, ஆச்சரியத்தோட மகா சுவாமிகளை ஒரு கண்கலங்க பார்த்துட்டு இருக்கார். எப்பேற்பட்ட ஒரு கலியுக தெய்வம் நம்ம மனசுல என்ன வச்சுண்டு அந்த விஷயத்தை சொல்ல வரோம் அப்படிங்கிறத ஒரு ஞான திருஷ்டியில புரிஞ்சுண்டு நாம சொல்லாமலேயே நமக்கு முன்னாடியே அந்த விஷயத்த நம்ம கிட்ட சொல்றாளே, இந்த விஷயத்துக்காக தானே நீ இங்கிட்ட வந்திருக்க அப்படிங்கிறத சொல்றாளே, இப்பேற்பட்ட தெய்வத்தை நம்ம அடுத்தடுத்து எந்த ஜென்மத்துல பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு பக்தி மேலீட்டில மகா சுவாமிகளுக்கு முன்னால திரும்ப ஒரு தடவை விழுந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்திருக்கிறார். எழுந்த பிறகு சொல்றார், பெரியவா சத்தியமான வார்த்தை நீங்க சொன்னது, நான் அந்த கோரிக்கையை மனசுல வச்சுட்டு தான் இந்த சந்நிதியில உட்கார்ந்துட்டு இருக்கேன். இப்ப ரொம்பவும் கஷ்டப்படுற ஒரு ஏழை பிராமணருக்கு மாசம் தொடர்ந்து ஒரு தொகை கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட வந்து ஒரு கோரிக்கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீங்க தான் யாரான ஒரு ஆசாமியை அடையாளம் காட்டணும் அப்படின்னு அந்த வக்கீல் மகா சுவாமிகள்கிட்ட சொல்றார். திரும்பவும் மகா சுவாமிகள் சொல்றார், அதான் பூர்த்தி ஆயிடுத்து அப்படிங்கிறார். அதான் முடிஞ்சு போச்சு அந்த விஷயம் அப்படிங்கிறார். அந்த வக்கீல் குழப்பத்தோட புரியலையே பெரியவா அப்படின்னு கேட்கும்போது, இப்போ ஒரு அட்ரஸ் குறிச்சுக்க சொன்னேனே, ஒரு ஐயங்கார் சுவாமிகளை பஸ்ஸிலேருந்து உள்ள கூப்பிட்டு வச்சு உட்காத்தி வச்சு உனக்கு பக்கத்திலே உட்காத்தி வச்சு அவரோட அட்ரஸை கேட்டு குறிச்சுக்கோன்னு சொன்னேனே, அவர் தான் அந்த ஆசாமி. இவருக்குத்தான் நீ மாசம் பணம் கொடுக்க போற. இதைத்தான் நான் உனக்கு சொல்லியிருக்கேன்.
அந்த ஐயங்கார் சுவாமிகள் ரொம்ப கஷ்டப்படுறவர், சின்ன காஞ்சிபுரத்தில் இருக்கார். பொருளாதார வசதி எதுவுமே கிடையாது. நல்ல படிச்ச பிராமணர். அவருக்கு மாசம் தவறாம ஒரு 250 ரூபா பணத்தை அவருக்கு மணி ஆர்டர் பண்ணிடு. இந்த 250 ரூபாங்கிறது ஒவ்வொரு மாசமும் தவறாம அவருக்கு போய் சேரணும். எந்த ஒரு மாசமும் விட்டு போயிடக்கூடாது. ஏதான ஒரு மாசம் நீ பணம் அனுப்ப தவறிட்டன, அடுத்த நிமிஷம் அவர் எங்கிட்ட ஓடி வந்துடுவார். என்னாச்சு, இன்னும் பணம் இல்லையே பெரியவா அப்படின்னு கேட்டு எங்கிட்ட வந்துடுவார். அந்த மாதிரி ஆசாமி அவர். அதனால எனக்கு நீ சிரமம் வைக்கவே கூடாது, கரெக்டா அவருக்கு பணம் அனுப்பிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு மகா சுவாமிகள் சொன்ன உடனே அந்த வக்கீலுக்கு ஆனந்தமான ஆனந்தம். தான் யாருக்கு பணம் கொடுக்க போறோம், எந்த குடும்பத்தினரோட கஷ்டத்தை போக்குறதுக்காக தொடர்ந்து பணம் கொடுக்க போறோம் அப்படிங்கிற ஆசாமியையே அவருக்கு பக்கத்துல கூப்பிட்டு வச்சு உக்காத்தி 2 பேரையும் பேச வச்சு அவரோட அட்ரஸையும் குறிக்க வச்சு மகா சுவாமிகள் உதவி பண்றாருன்னா ஒரே சமயத்துல எத்தனை பேரோட அபிலாஷைகளை மகா சுவாமிகள் பூர்த்தி பண்றாருன்னு பார்க்கணும். வக்கீல் தங்கிட்ட பணம் இருக்கு, ஒரு நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணணும்னு வரார். ஒரு ஐயங்கார் சுவாமிகள் மகா சுவாமிகள் கொடுக்கக்கூடிய அந்த சம்பாவனை எனக்கு போதலையே அப்படிங்கிற ஏக்கத்தோட போறார். அந்த ஏக்கத்தையும் மகா சுவாமிகள் ஞான திருஷ்டியில கண்டுபிடிக்கிறார். இந்த ஐயங்கார் சுவாமிகளுக்கு இது திருப்தி இல்லை போல இருக்கு, இவருக்கு இன்னும் கொஞ்சம் ஏதானு செய்யணும், ஏதான ஒரு நீடிச்ச வாழ்க்கைக்கு வரும்படியா ஏதானு ஒண்ணு அவருக்கு செய்யணும் அப்படின்னு தீர்மானிச்சுண்டு இந்த வக்கீலோட தேவையை அழக மகா சுவாமிகள் அங்க பூர்த்தி பண்றார். இதுதான் மகா சுவாமிகள். மகா சுவாமிகள் காலத்துல எந்த விதமான ஒரு பிரச்சனையோ மனசுல ஒரு கவலைகளையோ என்ன குழப்பத்தோட அந்த இடத்துக்கு வந்தாலும் உண்மையான பக்தியோடு அந்த இடத்துக்கு யார் வந்தாலும் அவ எதிர்பார்த்தது கண்ணுக்கு நேர பரிபூர்ணமா பூர்த்தியாகும். இதுதான் மகா சுவாமிகள் காலத்துல பக்தர்கள் கண்கண்ட கண்ணுக்கு நேர நடந்த விஷயம். இந்த விஷயம்தான் இங்க இந்த வக்கீலுக்கும் நடந்தது, அந்த ஐயங்கார் சுவாமிகளுக்கும் நடந்தது. நாளைய தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில ஒரு புதிய அனுபவத்தோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். RMKV வெட்டிங் சில்க்ஸ் வழங்கும் வரம் தருவாய் இறைவா தொடர்கிறது.